இந்த உலகத்துல பொறந்த எல்லாருக்குமே மனிதர்களுக்கு ஒரு ஒரு உயிருக்குமே ஒரு குரு தான் இருக்க முடியும். ஒரு சில பேரு 1க்கும் மேற்பட்ட சில குருமார்கள வழிபடுறாங்க. ஒருத்தருக்கு ஒரு குரு மட்டும் தானே இருக்க முடியும். அத பத்தி சொல்லுங்க. தத்தாத்திரேயருக்கு பல குருக்கள் இருந்ததா சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட 27 குருக்கள் உண்டுங்கிற மாரி சொல்லுவாங்க. ஈவன் ஒரு மிருகம் கூட குருவா ஏத்துக்குவாரு. எந்தெந்த இடத்துல இருந்தெல்லாம் நமக்கு ஞானம் கிடைக்குதோ, அந்தந்த இடத்தையெல்லாம் குருன்னு சொல்லக்கூடிய ஒரு பாரம்பரியம் உண்டு. ஸோ இந்த மாரி நெனப்பில உள்ளவங்க அந்த காலத்துல இருந்தாங்க. இப்ப தற்காலத்துக்கு தகுந்தபடி நம்ம வாழ்க்கைய நடத்தணும்னு நெனைச்சீங்கன்னா, ஒரு குரு தான். அந்த காலத்துல ரொம்ப அபூர்வம். அதாவது ஒரு ஞானிய பார்க்குறதே ரொம்ப அபூர்வம். அந்த ஞானியினுடைய ஆயுட்காலம் முடிஞ்சதுக்கப்புறம் மறுபடியும் மக்கள் பரிதவிச்சு போயிடுவாங்கங்கிறதுக்காக மறுபடியும் இன்னொரு யானைகிட்ட போறது. இன்னொரு யானைகிட்ட இருந்து இன்னொரு யானைகிட்ட போறது. அப்போ உள்ள ஞானிகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா, ஒருத்தருக்கு ஒருத்தர் தொடர்பு உடையவாங்க. யாரும் யாருடைய நம்பிக்கைக்கு விரோதமா பண்ணது கிடையாது. ஸோ அந்த காலத்துல பல குருநாதர்கள், பல அ சீடர்களை ஈர்த்தாங்க. சீடர்கள் இல்ல, பல பக்தர்களை ஈர்த்தாங்க. பல பக்தர்களை ஈர்த்தாங்க. அது அந்த காலத்துல தேவையா இருந்தது. இப்ப உள்ள ஒரு நடைமுறை வாழ்க்கைக்கு ஒரு நபருக்கு ஒரு குருநாதர் போதும். அந்த குருநாதர் மேல முழு கவனமும் செலுத்தி, அந்த குருநாதரையே சரணாகதி அடைஞ்சு, அந்த குரு உபதேசம் பெற்று, அந்த குரு நாம தீட்சையும் பெற்று, அந்த குரு நாமத்தையே விடாம ஜபிச்சு வந்தாவே போதுமே! நமக்கு எல்லா வாழ்க்கைக்கு வேண்டியது இகபர வாழ்க்கைக்கு தேவையானது அத்தனையும் அவர் அருள்பாலிச்சிருவார். தன்னோடு ஐக்கியப்படுத்திக்கவும் செய்வார். பல குருக்களை தேடி அலைய வேண்டிய அவசியம் இல்ல. இப்ப ஏன் பல குருக்கள தேடி அலையறாங்கன்னா, ஆசையினால போறாங்க. அந்த குருட்ட போனா இது கிடைக்கும், இந்த குருட்ட போனா இது கிடைக்கும், இந்த குருட்ட போனா இன்னொன்னு கிடைக்கும். இப்படி பலதரப்பட்ட ஆசைகள்னால அலைக்கழிக்கப்படுகிறாங்களே தவிர்த்து, ஒரு குரு போதும்ன்னு சொல்லி வாழ்ந்தவங்களுடைய வாழ்க்கைக்கும், பல குருக்கள வச்சு வாழ்றவங்களுடைய வாழ்க்கைக்கும் உள்ள வேறுபாட பார்த்தீங்கன்னா, நமக்கே ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். ஒரு குருவோட வாழ்ந்து, ஒரு குருவோட இணைஞ்சு வாழ்றது தான் தபஸ். அதுதான் உண்மையான ஒரு ஒரு சாதனா. அந்த சாதனா தான் இப்ப தேவை. இன்னைக்கு இருக்கிற வாழ்க்கை முறைக்கு தேவை. அன்னைக்கு வெகுகாலத்துக்கு முந்தி ராமனுக்கே எத்தனை குரு? வசிஷ்டர் ஒரு குரு, விஸ்வாமித்திரர் ஒரு குரு. இன்னும் எத்தனையோ குருக்கள் இருந்தாங்கல்ல. அது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் பலதரப்பட்ட குருக்கள் இருந்தாங்க. ஆனா, இப்போ உள்ள நடைமுறை வாழ்க்கைக்கு நமக்கு ஒரு குரு தான் தேவை. அந்த குருவினுடைய பாதையில செல்ல வேண்டியது நம்முடைய கடமை. நம்ம சுவாமி போன பாதையில, நம்ம சாமி சொல்லிக் கொடுத்த வழியில, நம்ம சாமியே அருளிய அந்த மந்திரத்தை மட்டும் விடாம உள்ள நினைவுல கொண்டு சாமியோட ஐக்கியமானது தான் நம்ம வாழ்க்கையினுடைய லட்சியமா இருக்கணுமே தவிர்த்து, ஆசைகள்னால உந்தப்பட்டு பல குருக்களை தேடி அலைய வேண்டியது இல்ல. அப்படி அலைஞ்சாங்கன்னா, அதுல எந்த லாபமும் கிடையாது.